கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சனை. பெற்றோர் தலையிட்டும் தீராத சண்டை. மனைவியை சரமாரியாக தாக்கி கழுத்தை நெரித்து கொன்ற கொடூரன். தலைமறைவாக உள்ள கணவனை வலை வீசி தேடும் போலீஸ். மனைவி கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? காலை 10 மணி தெனாலி பகுதியைச் சேர்ந்த சாய் என்பவர் பயங்கர கோபத்தோட அவசரமா தன்னோட பைக்கை எடுத்துட்டு மின்னல் வேகத்துல கிளம்பி இருக்கார். இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சாயோட வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க அவரோட மனைவி கழுத்துல காயங்களோட கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கணவன் சாய வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் உள்ள தெனாலி பகுதியைச் சேர்ந்த சாய் சிரிஷா தம்பதிக்கு 14 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. கல்யாணமான புதுசுல இந்த தம்பதி ஹைதராபாத்ல தங்கி மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க சாய் ஒரு கேட்டரிங் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார். சிரிஷா பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சிரிஷா பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கறது சாய்க்கு சுத்தமா பிடிக்கல. இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருந்திருக்கு. இத கேள்விப்பட்டு 2 பேரோட பெற்றோரும் 2 பேரையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. அடுத்து இந்த தம்பதி சொந்த கிராமமான தெனாலிக்கே வந்து வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமும் சிரிஷா கணவனோட சொல் பேச்ச கேட்காம பியூட்டி பார்லருக்கே வேலைக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போயிட்டு நைட்டு வீடு திரும்புற சாய்க்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம மனைவி யார் கூடயாவது அடிக்கடி போன் பேசிட்டே இருந்திருக்காங்க. மனைவியோட நடவடிக்கையை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச கணவன் யார் கூட தான் போன் பேசுவ, வர வர உன்னோட நடவடிக்கையே சரியில்லை, உன்னோட போனை காட்டு, நீ யார் கூட பேசுறன்னு நான் பார்க்கணும்னு சொல்லி இருக்கார். அதுக்கு சிரிஷா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசுவேன், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தேவையில்லாம என்ன சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. நீ பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அந்த வேலையை விட்டுரு, அப்பதான் நமக்குள்ள சண்டை வராம இருக்கும்னு சொல்லி இருக்காரு சாய். அதுக்கு சிரிஷா, எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க சொல்றீங்கன்னு அந்த வேலையை என்னால விட முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து மனைவி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எதுக்கு இவ்வளவு லேட்டா வர்ற, யார் கூட எங்க ஊர் சுத்திட்டு வர்றன்னு கேட்டு சண்டை போட்டு இருக்காரு சாய். நீ யார் கூடவோ தகாத உறவுல இருக்க, அதுதான் நீ இப்படி திமிரா இருக்க, அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு சொல்லியும் சண்டை போட்டு இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு சாய் தன்னோட மகன் மற்றும் மகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் மனைவி கூட சண்டை போட்டு இருக்காரு. அப்ப சிரிஷா கணவனை பார்த்து தகாத வார்த்தையால திட்டுனதா கூறப்படுது. இதனால கடும் கோபமான சாய் மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அடுத்து சிரிஷாவோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொண்டு இருக்காரு. அதுக்கடுத்து தன்னோட பைக்கை எடுத்துட்டு மின்னல் வேகத்துல கிளம்பி இருக்காரு சாய். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன தகவலை வச்சு தலைமறைவாக இருக்கிற சாய வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.